அதை சிஎம்டிஏ மூலமாக வந்து இங்கே நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் பர்மனெண்ட்டாக 2 டவர் வைக்கிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது அவங்க சார்பாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தற்காலிகமாக மொபைல் டவர் வைக்க முடியுமா நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வைத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை, இன்றைக்கி வந்து அவங்க முன்பதிவு செய்திருக்கிறவர்கள் வந்தால் எங்களுடைய போக்குவரத்து துறை அலுவலர்கள் எல்லா இடத்துலையும் டேபிள் சோர் போட்டு வெயிட் பண்ணுறாங்க. அவர்கள் பிரச்சனை இல்லாமல் பயணிப்பதற்கு உதவுவார்கள். நான் அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் கேட்டேன், இதே போல் உங்களுக்கும் சந்தேகம் வந்து இன்னொரு நம்முடைய ஊடகத்தோடருக்கு அந்த சந்தேகம் வந்து என்னை கேட்டார். 11 மணிக்கு அந்த பஸ்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகரத்துலேருந்து உள்ளே வரும்போது டிராஃபிக் ஜாம் ஆயிருமோன்னு அவங்க வந்து முன்கூட்டியே பயணம் செய்து வந்தவர்கள் தான் இப்போ கீழே உட்காந்துருக்கு பூரா எல்லாம் ரிசர்வ் பண்ணவங்க தான். அங்கே உள்ளே நிற்கிறவங்க அன்ரிசர்வ் பண்ணாமல் அன்ரிசர்வில் போகிறதுக்கு காத்திருக்கிறவங்க உள்ளே இருக்கிறாங்க. எனவே இவர்கள் வந்து ரிசர்வ் பண்ணி பஸ் வரும் அப்படின்னு தைரியமாக வெயிட் பண்ணுறாங்க. அதனால் இல்லை, இப்போ தான் இப்படி ஒரு சூழலை பார்க்குறோம். அடுத்த கட்டத்துக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, அது இதில் வந்து பாலாறு பாலத்தில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆனதுனால கொஞ்சம் தாமதமாக சில பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது. உள்ளே வர ஆம்னி பஸ்ஸஸ் வந்து போகிறதும் இப்போ ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 15-20 நிமிஷம் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் பஸ் உள்ளே வந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லாமல் சீராக்கப்படும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே மட்டும் இல்லை, அப் டு விழுப்புரம் வந்து நாங்கள் பெட்ரோலிங் ஜீப் போட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இங்கேயும் நம்முடைய அதிகாரிகள் வந்து எல்லா இடத்தையும் வாக்கி டேக்கோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை ஏதாவது வந்தால் சீராக்கப்படும்.